இந்தியன் கான்ஸ்டியூஷனுடைய ஆர்டிக்கல். இப்போது ஆர்டிக்கல் 1 to 3 2 ஆர்டிக்கல் கம்பைன் பண்ணி சொல்லுவேன். சில இடங்களில் 3 ஆர்டிக்கல் வரலாம். ஓகேவா? ஆர்டிக்கல் 1 to 3, ஆர்டிக்கல் 213. நல்லா நோட் பண்ணுங்கள். இந்த ஆர்டிக்கல் 123, 213 என்ன இருக்கீங்க? ஆர்டிக்கல் 123ங்கிறது இருக்குது. அதுக்கடுத்து என்ன இருக்குது? அந்த நம்பர் வந்து ரிவர்ஸ் ஆகிருக்கு. சென்டரில் 2ங்கிறது முன்னாடி வந்துருச்சு, 1ங்கிறது சென்டர் போயிடுச்சு, 3 அங்கேயே தான் இருக்குது. இப்போ இது 2 ஆர்டிக்கலும் ஒரே மாதிரியான கான்செப்ட். என்ன அப்படின்னா, அதாவது ஒரு எமர்ஜென்சி ஆக்ட் அப்படிங்கிறது யாரால் கிரியேட் பண்ண முடியும்? ஒரு எமர்ஜென்சி ஆக்ட் அப்படிங்கிறது அவசர சட்டம் யாரால் போட முடியும்னா குடியரசுத் தலைவரால் போட முடியும். எங்கள் சென்ட்ரல் கவர்மெண்ட்டில். புரியுதா? அதோட ஆர்டிக்கல் 123. நல்லா தெரிஞ்சுக்கோங்க. அவசர சட்டம் வந்து பிறப்பிப்பதற்கான அதிகாரம் குடியரசுத் தலைவருக்கு இருக்குது. எப்போ அப்படின்னா, இப்போ வந்து பார்லிமெண்ட் வந்து கூடவே இல்லை, ஒரு பார்லிமெண்ட்டே வந்து இப்போ இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் ரூல் பண்ணுறதுக்காக ஒரு சட்டத்தை அவசரமாக போடுவார் பிரசிடெண்ட்டு. அப்படி போடுறதுக்கான ரைட்ஸ் அவருக்கு இருக்குது. ஓகேவா? அப்போது அந்த சட்டத்துக்கு அவர் உருவாக்குறாரு இல்லையா, அதுக்கான அதிகாரம் 123வது ஆர்டிக்கலில் சொல்லப்பட்டிருக்கு. அப்படியே அதுக்கு கீழே இருக்குல்ல ஆர்டிக்கல், அதே அதிகாரம் கவர்னருக்கு இருக்குது ஸ்டேட் கவர்மெண்ட்டில். அவ்வளோதான், வேறு ஒன்றும் கிடையாது. புரியுதா? ஒரே ஒரு நம்பர் தான் சேஞ்ச் ஆகுது. 123ங்கிறது அவசர சட்டம் பிறப்பிப்பதற்கான குடியரசுத் தலைவருக்கான அதிகாரம். அதுவே 213ங்கிறது அவசர சட்டம் பிறப்பிப்பதற்கான ஆளுநரின் அதிகாரம். புரியுதா? எமர்ஜென்சி ஆக்ட் பிரசிடெண்ட்டோட பவர் 123, அதுவே கவர்னரோட பவர் 213ங்கிற ஆர்டிக்கல். அவ்வளோதான். அடுத்தது இதில் 2 ஆர்டிக்கல் முடிஞ்சதா? அடுத்தது 3 ஆர்டிக்கல் ஒரு இடத்துல வரும். இப்போது என்னது அப்படின்னா, நல்லா நோட் பண்ணிக்கோங்க. 124ன்னு ஒரு ஆர்டிக்கலு, 214ங்கிற ஒரு ஆர்டிக்கல். 124, 214, 241 இந்த 3 ஆர்டிக்கலை ஒரே இடத்துல எழுதிக்கோங்க. இந்த 3 ஆர்டிக்கலில் என்ன சொல்ல வராங்கன்னா, ஃபஸ்ட்டு 124ங்கிறது இந்தியாவுக்கு ஒரு சுப்ரீம் கோர்ட் வேணும் அப்படின்னு சொல்கிற ஆர்டிக்கல் 124. சுப்ரீம் கோர்ட் ஆஃப் இந்தியா, அதாவது இந்தியாவில் உச்ச நீதிமன்றம் அப்படின்னு சொல்கிற ஆர்டிக்கல் 124. அடுத்தது 214. இது என்னன்னா, உயர் நீதிமன்றம்னு ஒவ்வொரு மாநிலத்துக்கும் ஒன்று வேணும் அப்படின்னு சொல்கிறது. உயர் நீதிமன்றம் அப்படின்னு ஒன்று ஒரு மாநிலத்துக்கு கண்டிப்பாக வேணும்னு சொல்கிறது. ஹைகோர்ட் அப்படிங்கிறது ஸ்டேட்ஸ்க்கு மேண்டட்ரி அப்படின்னு சொல்கிறது ஆர்டிகல் 214. அடுத்தது 241. இது என்ன அப்படின்னா, இப்போ வந்து சென்ட்ரலுக்கு பார்த்துட்டோம், ஸ்டேட்க்கு பார்த்துட்டோம், வேறு என்ன பெண்டிங் இருக்குது? ஒரு யூனியன் டெரிட்டரிக்குன்னு தனியாக ஹைகோர்ட்டு வேணும் அப்படின்னு சொன்னால் அது ஆர்டிகல் 241 சொல்லியிருக்காங்க. புரியுதா? ஒரு யூனியன் டெரிட்டரிக்குன்னு தனியாக ஒரு ஒரு ஹைகோர்ட் வேணும் அப்படின்னு சொல்கிற ஆர்டிகல் 241. அவ்வளோதான். புரியுதா? அந்த நம்பர்ஸ் தான் இப்படி தான் வந்து மேக் பண்ணியிருப்பாங்க. அதை நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி படித்தோன்னா ரொம்ப ஈஸி கான்ஸ்டியூஷன் அப்படிங்கிறது. அதே மாதிரி யூனியன் டெரிட்டரி, எந்த யூனியன் டெரிட்டரிக்கும் தனியாக ஹைகோர்ட்டே கிடையாது, டெல்லி தவிர. யூனியன் டெரிட்டரியிலே டெல்லிக்கு மட்டும்தான் செப்பரேட்டான ஒரு ஹைகோர்ட் இருக்குது. ஏன் அப்படின்னா, இப்போ கல்கத்தாவில் ஒரு ஹைகோர்ட் இருக்குது. அந்த ஹைகோர்ட்டு தான் கல்கத்தாக்கும் பொருந்தும், அதாவது வெஸ்ட் பெங்காலுக்கும் பொருந்தும், அந்தமான் நிக்கோபார் ஐஸ்லாண்டுக்கும் பொருந்தும். புரியுதா? அந்தமான் நிக்கோபார் ஐஸ்லாண்டுக்கு எந்த ஹைகோர்ட்டு தேவை அப்படின்னா, அவங்க ஒரு பிரச்சனைனா எங்கே போகணுன்னா கல்கத்தாவில் இருக்கிற ஹைகோர்ட்டுக்கு தான் போய் ஆகணும். அதே மாதிரி இப்போ மால்தீவ்ஸில் ஒரு பிரச்சனை இருக்குது அப்படின்னா அவங்க வந்து கேரளா கோர்ட்டுக்கு தான் போய் ஆகணும். மால்தீவ்ஸ் அது வந்து பிரச்சனை ஏதாவது இருக்குது அப்படின்னா அவங்க நேராக கேரளாவுக்கு தான் போய் ஆகணும், கேரளாவில் இருக்கிற ஒரு கோர்ட்டு. அதுக்கடுத்து இப்போது பாண்டிச்சேரி, அது ஒரு யூனியன் டெரிட்டரி. இப்போ அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பிரச்சனை இருக்குன்னா தமிழ்நாட்டில் இருக்கிற கோர்ட்டுக்கு தான் வரணும். இந்த மாதிரி சிலதுக்கு வந்து ஹைகோர்ட் அப்படிங்கிறது தனித்தனியாகவும் இருக்கும், சிலது கம்பைனாகவும் இருக்கும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து கவுகாத்தி, அஸ்ஸாமில் கவுகாத்தின்னு ஒரு இடத்துல ஒரு ஹைகோர்ட் இருக்குது. அந்த ஹைகோர்ட் தான் நாகாலாந்து, அஸ்ஸாம், மணிப்பூர், அதுக்கடுத்து அருணாச்சல் பிரதேஷ், இது எல்லாத்துக்குமே, திரிபுரா, இது எல்லாத்துக்குமே ஒரே கோர்ட்டு கவுகாத்தியில் இருக்கிற ஹைகோர்ட் தான். அதே மாதிரி ஹரியானா, பஞ்சாப், இது ரெண்டுத்துக்கும் சத்தீஸ்கரில் இருக்குது ஹைகோர்ட் அப்படிங்கிறது. புரியுதுங்களா? இது மூணுத்துக்கும் ஒரே ஹைகோர்ட். சண்டிகர்
சண்டிகர், சண்டிகரில் இருக்குது. இது மூணுத்துக்கும் இந்த மாதிரி கம்பைன் பண்ணி தான் இருக்கும். அதே மாதிரி ஒரு யூனியன் டெரிட்டரிக்கு 2 ஹைகோர்ட் இருக்குது அப்படின்னா அது ஜம்மு காஷ்மீருக்கு தான். ஜம்முவில் ஒன்று இருக்குது, காஷ்மீரில் ஒன்று இருக்குது. புரியுதுங்களா? சரி, அடுத்த டாபிக் போயிடலாம். இப்போ வந்து 5 ஆர்டிகல் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். அடுத்தது இது நமக்கு தெரியும்னு நினைக்கிறேன். 352, 356, 360 இந்த 3 ஆர்டிகல் ஒரே இடத்துல எழுதிக்குவோம். கமெண்ட்ல இருக்கு பாருங்க நம்பர். 352 அப்படிங்கிறது நேஷனல் எமர்ஜென்சி. 352ங்கிறது தேசிய அவசர நிலை. 356 அப்படிங்கிறது ஸ்டேட் எமர்ஜென்சி, மாநில அவசர நிலை. அடுத்த 360ங்கிறது ஃபினான்ஸ் எமர்ஜென்சி, நிதி அவசர நிலை அப்படின்னு சொல்லுவாங்க. அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. அடுத்த 3 ஆர்டிகல். அடுத்தது 243, 342. 243, 342 இன்கேஸ் ஸ்பீடாக போகிற மாதிரி இருந்தால் சொல்லிடுங்க, நான் பொறுமையாக கூட போகிறேன். 243, 342. 243ங்கிறது பஞ்சாயத்து ராஜ் பற்றி பேசுது. பஞ்சாயத்து ராஜ் 243ங்கிற ஆர்டிகல் பஞ்சாயத்து ராஜ். டூ 243ங்கிறது என்னது, பஞ்சாயத்து ராஜை பற்றி பேசுகிறது. அதுவே 342ங்கிறது பழங்குடியினர் பற்றி பேசுகிறது. பழங்குடியினர் பற்றி பேசக்கூடிய ஆர்டிகல். பழங்குடியின வகுப்பினருடைய பட்டியல்னு போட்டுக்கோங்க. பழங்குடியின வகுப்பினர் பட்டியல். லிஸ்ட் ஆஃப் ட்ரைபல் பீப்புள், லிஸ்ட் ஆஃப் ட்ரைபல் பீப்புள் 342ங்கிறது லிஸ்ட் ஆஃப் ட்ரைபல் பீப்புள். அதுக்கு அடுத்து 89-178 ஆர்டிகல். இப்போ இந்த ஆர்டிக்கலை நல்லா நோட் பண்ணிக்கோங்க. இந்த ஆர்டிக்கல் 89-178 இந்த ஆர்டிக்கலை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட ஆர்டிக்கல் எதுலேருந்து வரும், ஸ்டேட் கவர்மெண்ட்டோட ஆர்டிக்கல் எதுலேருந்து வரும்னு தெரியணும். ஃபஸ்ட்டு 52லேருந்து 151 வரைக்கும் சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் வரும். 152லேருந்து 200, அதுக்கப்புறம் ஒரு 260 அந்த ரேஞ்ச் ஃபுல்லாகவே வந்து 252ன்னு கூட வச்சுக்கலாம். 252 இது ஃபுல்லாக வந்து என்ன அப்படின்னா ஸ்டேட் கவர்மெண்ட்டோட ஆர்டிக்கல். இந்த கான்செப்ட் உங்கள் மைண்டில் ஃபஸ்ட்டு தெரியணும். இதுக்கு வந்து நீங்கள் பார்ட்டு படிக்கணும். மொத்தம் 25 பார்ட் இந்தியன் கான்ஸ்டியூஷனில் இருக்குது. அந்த பார்ட்டை படிச்சிங்கன்னா தான் இதில் ஒரு தெளிவு கிடைக்கும். ஓகேவா? 236 அது வந்து என்ன சொல்லலாம்னா 236 வரைக்கும் இருக்கிறது நம்ம இல்லை அது வந்து நீங்கள் இதில் சொல்கிறீங்க. சுப்ரீம் கோர்ட்டு ஹைகோர்ட்டோட ஹேண்ட்லிங் தான் வந்து அது வரைக்கும் வரும். ஹைகோர்ட் தான் 236, 239 வரைக்கும் வரும். அதுக்கு மேலேயும் இருக்குது. ஓகேவா? ஸோ 52லேருந்து 151ங்கிறது சென்ட்ரல் கவர்மெண்ட் பற்றின ஆர்டிக்கல். 152லேருந்து 250+ வரைக்கும் இருக்கிறது ஸ்டேட் கவர்மெண்ட்டோட ஆர்டிக்கல். இப்போது நான் சொன்ன ஆர்டிக்கல் என்ன முன்ன 89-178. 89னா கண்டிப்பாக சென்ட்ரல் கவர்மெண்ட்டு தான் இருக்கும் அப்படின்னு கன்ஃபார்ம் பண்ணணும். அடுத்து 178னா ஸ்டேட் கவர்மெண்ட்டு. இப்போது 89 அப்படிங்கிற ஆர்டிக்கல் பாருங்கள். மேலே 89ல் லாஸ்ட் நம்பர் 9ஆ, அதை விட ஒரு நம்பர் கம்மியாக இருக்கா கீழே 8. அதே மாதிரி பாருங்கள் 8 செகண்ட் நம்பர் வந்து 8, 8ஐ விட கம்மியாக இருக்கா அடுத்த நம்பர் 7. ஸ்டேட் கவர்மெண்ட்னா பக்கத்தில் ஒரு 1 வரும். அவ்வளோதான். இந்த கான்செப்டில் புரிஞ்சுக்கோங்க. இப்போ ஒரு சில ஆர்டிக்கல் இப்படி வரும். அந்த நம்பர்லேருந்து ஒரு நம்பரை லெஸ் பண்ணிங்கன்னா ஸ்டேட் கவர்மெண்ட்டோட ஆர்டிக்கல். அதே கான்செப்ட். இப்போ என்ன அப்படின்னா 89ங்கிறது ராஜ்யசபாவோட லீடரை பற்றி பேசுகிற ஆர்டிக்கல். ராஜ்யசபாவோட லீடர் நல்லா புரிஞ்சுக்கோங்க. ராஜ்யசபாவோட லீடர் பற்றி பேசுகிற ஆர்டிக்கல் என்ன அப்படின்னா 89. அதே மாதிரி
178 அப்படிங்கிற ஆர்டிக்கல் என்ன அப்படின்னா, ஒரு சட்டப்பேரவைத் தலைவர், சட்டப்பேரவைத் தலைவர்னா ஸ்பீக்கர் பற்றி பேசுகிற ஆர்டிக்கல் 178. சபாநாயகர் அவரை பற்றி, அதான் சட்டப்பேரவை தலைவர் அப்படின்னு சொல்லுவாங்க. அசம்பிளி, லீடர் ஆஃப் அசம்பிளி, ஸ்டேட் அசம்பிளி. அடுத்தது ஆர்டிக்கல் 31ன்னா என்ன, 300A என்ன? 31ங்கிறது என்னது? இதுக்கு முன்னாடி ஃபண்டமெண்டல் ரைட்டு, அதாவது ஆர்டிக்கல் 14லேருந்து 32 வரைக்கும் ஃபண்டமெண்டல் ரைட்ஸில் இருக்குது காமனாக நம்ம சொல்லணும்னா. பட் ஆனால் உள்ளே போய் நம்ம பார்க்கும்போது ஆர்டிக்கல் 12லேருந்து 35 வரைக்குமே ஃபண்டமெண்டல் ரைட்டு தான். ஆனால் நம்ம படிக்கிறது அப்படின்னு பார்க்கும்போது 14லேருந்து 32 வரைக்கும் படிப்போம். இதில் ஆர்டிக்கல் 31 அப்படிங்கிறது கொஞ்ச நாள் முன்னாடி வரைக்கும், லைக் வந்து 1978 44th கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் நடக்கிற வரைக்கும் 31st ஆர்டிக்கல் வந்து ரைட் டு ப்ராப்பர்ட்டி, அதாவது சொத்துரிமையாக ஃபண்டமெண்டல் ரைட்ஸில் இருந்துச்சு. அதாவது ஒருத்தங்களுக்கு சொத்து கொடுத்தே ஆகணுங்கிறது அடிப்படை உரிமையாக இருந்துச்சு. ஆனால் அது என்ன பண்ணிட்டாங்கன்னா, நான் சொன்ன அந்த கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட் ஆக்ட், அதாவது அரசியலமைப்பு சட்ட திருத்தத்திற்கு அப்புறத்துலேருந்து அதை ஒரு சாதாரண சட்ட உரிமையாக மாற்றிட்டாங்க. ஆர்டிக்கல் 300A கொண்டு போய் வச்சுட்டாங்க. அதனால் 31 அப்படிங்கிற ஒரு ஆர்டிக்கலே இல்லாமல் போயிடுச்சு. புரியுதா? ஸோ அப்போ 31 அப்படிங்கிறது சொத்துரிமை அப்படின்னு இருந்துச்சு, அடிப்படை உரிமையில் சொத்துரிமை அப்படின்னு இருந்தது. அதை நீக்கம் பண்ணிட்டாங்க அப்படின்னு எழுதிக்கோங்க. எப்போ நீக்கம் பண்ணாங்க? 31வது ஆர்டிக்கல் அப்படிங்கிறது ரைட் டு ப்ராப்பர்ட்டி, சொத்துரிமை. இது வந்து 1978 1978 அமெண்ட்மெண்ட் ஆக்ட் ஒன்று பண்ணுறாங்க. அது என்ன அப்படின்னா 44th அமெண்ட்மெண்ட் ஆக்ட், 44வது சட்ட திருத்தம் 1978. இந்த சட்ட திருத்தத்தின் மூலமாக என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, இந்தியன் கான்ஸ்டியூஷனில் ஃபண்டமெண்டல் ரைட்டாக இருந்த ஒரு ஆர்டிக்கல் 31 அப்படின்னு சொல்லக்கூடிய ரைட் டு ப்ராப்பர்ட்டியை எடுத்துகிட்டு போயிட்டு 300Aங்கிற இடத்துல இது என்ன பண்ணிட்டாங்க, ஃபண்டமெண்டல் ரைட்ஸாக இருந்தது, ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஆர்டிக்கலாக இருந்தது, வெறும் ஒரு சட்ட உரிமையாக வச்சுட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு நார்மல் ஆக்ட், அவ்வளோதான். 300Aல இருக்குது இப்போ ரைட் டு ப்ராப்பர்ட்டி அப்படிங்கிறது. அதுக்கடுத்து ஒரு 3 ஆர்டிக்கல் எஜுகேஷன் சம்மந்தமாக. ஆர்டிக்கல் 21A, அடுத்தது ஆர்டிக்கல் 45, அடுத்தது ஆர்டிக்கல் 51ல் ஆர்டிக்கல் 51ல் ஏல கே, ஸ்மால் கே. இந்த 3 ஆர்டிக்கலை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும். இந்த 3 ஆர்டிக்கலில் என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா, ஆர்டிக்கல் 21A ஃபஸ்ட்டு 6லேருந்து 14 வயசு வரைக்கும் 6 to 14 இயர்ஸ் வரை இருக்கிறவங்க ஃப்ரீ எஜுகேஷன் அப்படிங்கிறது கண்டிப்பாக அவங்களுக்கான ஒரு உரிமை, அது கொடுத்தே ஆகணும். இது வந்து ஃபண்டமெண்டல் ரைட் அப்படின்னு சொல்கிறாங்க. இது ஒரு ஃபண்டமெண்டல் ரைட். ஆர்டிக்கல் 21A அப்படிங்கிறது 6 to 14 வயசில் இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு கல்விங்கிறது ஒரு அடிப்படை உரிமை அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபஸ்ட்டு அந்த கான்செப்டை தெரிஞ்சுக்கோங்க. இது ஒரு அடிப்படை உரிமை அப்படிங்கிறது நமக்கு தெரியணும். சிக்ஸ்லேருந்து 14, அது ரொம்ப முக்கியம். எந்த வயசுலேருந்து எந்த வயசு வரைக்கும்ங்கிறது. அடுத்தது ஆர்டிக்கல் 45ங்கிறது அதே 6 வயசுலேருந்து 14 வயசு வரைக்கும் இருக்கிற குழந்தைங்களுக்கு கட்டாயமாக ஃப்ரீ எஜுகேஷன் வந்து கவர்மெண்ட் கொடுக்கணும்னு சொல்கிறாங்க. ஃப்ரீ எஜுகேஷனை கவர்மெண்ட் வந்து கட்டாயமாக கொடுக்கணும். அதான் இந்த ஆர்டிக்கலுடைய மெயின் திங். ஃப்ரீ எஜுகேஷனை கட்டாயமாக கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. கவர்மெண்ட்டுக்கான ஒரு ரூல் இந்த ஆர்டிக்கல்.
அப்போ இதில் நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, இந்த 45 அப்படிங்கிற ஒரு ஆர்டிக்கலில் தான் என்ன பண்ணிட்டாங்கன்னா, கொண்டு போய் 21A கொண்டு போயிட்டு ஃபண்டமெண்டல் ரைட்டாக வச்சிட்டாங்க. 21Aங்கிற ஆர்டிக்கலில் கொண்டு போயிட்டாங்க. ஏன் அப்படின்னா, 6லேருந்து 14 வயசு வரைக்கும் ஃப்ரீ எஜுகேஷன் வந்து கவர்மெண்ட் கொடுக்கணுங்கிறது ரொம்ப கட்டாயமான விஷயம். அதனால அதை ஃபண்டமெண்டல் ரைட்ஸில் எடுத்துன்னு போய் வச்சுட்டாங்க. அது இங்கேருந்து அங்கே எடுத்துன்னு போய் ஒரு ஆர்டிக்கலை புதுசாக வைக்கணும் அப்படின்னா அதுக்கு அரசியலமைப்பை திருத்தம் பண்ணாதான் முடியும். அப்போ எந்த வருஷம் திருத்தம் பண்ணாங்கன்னா, 86வது சட்ட திருத்தம், 86th கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட் ஆக்ட். 45லேருந்து 21Aக்கு அந்த ஆக்டை எடுத்துன்னு போய் வச்சது எப்போ அப்படின்னா, 86th கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட் ஆக்ட், 86வது சட்ட திருத்தம் 2002. அதுக்கடுத்து 51ல் ஏல கேன்னு ஒரு ஆர்டிக்கல் எழுதியிருப்பீங்கல்ல, இது என்ன சொல்லுது அப்படின்னா, அதே 6லேருந்து 14 வயசு வரைக்கும் இருக்கிற குழந்தைகளுக்கு கல்வி அளிக்கணும் அப்படிங்கிறது பெற்றோர்களுடைய கடமை. புரியுதா? பெற்றோர்கள் கட்டாயமாக கல்வியை வந்து கொடுக்கணும். இது வந்து ஃபண்டமெண்டல் டியூட்டியில் இருக்குது. ஃபண்டமெண்டல் டியூட்டியில் இருக்குது. இது கட்டாயமாக வந்து பெற்றோர்கள் வந்து அந்த குழந்தைகளுக்கு 14 வயசு வரைக்கும் கல்வி கொடுத்தே ஆகணும் அப்படிங்கிறது. இப்போ இது வரைக்கும் பார்த்தது கவர்மெண்ட் வந்து கொடுக்கணுன்றது. இப்போ பார்க்குறது வந்து அந்த பசங்களுடைய பேரண்ட்ஸ், அவங்கள பார்த்துக்கிற யாராக இருந்தாலும் அவங்க தான் கொடுக்கணும் அப்படிங்கிறது. ஃபஸ்ட்டு கவர்மெண்ட் ஃப்ரீயாக கொடுக்குது, ஆனால் நீ படிக்க வச்சா தானே அந்த குழந்தை படிக்கும். அதுக்காக அந்த விஷயத்த சொல்கிறாங்க. அடுத்தது 72-161 ஆர்டிக்கல் 72-161. இந்த ஆர்டிக்கலை நல்லா நோட் பண்ணி பாருங்கள். நான் சொன்ன கான்செப்டில் இருக்கா? இப்போது 72ல் 2ங்கிற நம்பர் மேலே இருக்குது, அதில் ஒன்று மைனஸ் பண்ணால் கீழே பேக் சைடு 1 இருக்குது. அதே மாதிரி 7 இருக்குது, அதில் 1 மைனஸ் பண்ணால் 6 இருக்குது. கரெக்டாக? அப்போது 72ங்கிறது என்னென்னா, குடியரசுத் தலைவரின் மன்னிப்பளிக்கும் அதிகாரம், பேர்டானிங் பவர் ஆஃப் பிரசிடென்ட். குடியரசுத் தலைவரின் மன்னிப்பளிக்கும் அதிகாரம் 72. அதுவே 161 ஆளுநரின் மன்னிப்பளிக்கும் அதிகாரம். அவ்வளோதான். குடியரசுத் தலைவரோட மன்னிப்பளிக்கும் அதிகாரம் 72, ஆளுநரின் மன்னிப்பளிக்கக்கூடிய அதிகாரம்னா 161. பேர்டானிங் பவர் ஆஃப் பிரசிடென்ட் 72, பேர்டானிங் பவர் ஆஃப் கவர்னர்னா 161. அடுத்த கேள்வி, அடுத்தது என்னன்னா 73 and 162 ஆர்டிகல் 73, 162. இதுவும் அதே கான்செப்டில் இருக்கா? 3ல் 1 மைனஸ் பண்ணால் 2, 7ல் 1 மைனஸ் பண்ணால் 6, முன்னாடி ஒரு 1 போட்டுக்கிட்டால் ஸ்டேட் கவர்மெண்ட்டு. அவ்வளோதான். அப்போ 73, 162னா என்னது? 73rd ஆர்டிக்கல் எதை பற்றி பேசுதுன்னா, மத்திய அரசின் அதிகாரத்தை விரிவுபடுத்துறது. மத்திய அரசின் அதிகாரத்தை விரிவுபடுத்துறதுக்கான பவரை கொடுக்குற ஆர்டிக்கல். அதாவது டு extend the power of central government. அப்படின்னா ஆர்டிகல் 73. அதுக்கடுத்து 162 என்னது? மாநில அரசுடைய அதிகாரத்தை விரிவுபடுத்துறது. அது மத்திய அரசு, இது மாநில அரசு. அவ்வளோதான். டு எக்ஸ்டெண்ட் தி பவர் ஆஃப் ஸ்டேட் கவர்மெண்ட், அதான் 162. அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா 74, 163. 74, 163 இந்த 2 ஆர்டிகல்.
74 163 74 என்ன அப்படின்னா குடியரசுத் தலைவருக்கு அமைச்சரவையின் ஆலோசனை. 74ங்கிறது குடியரசுத் தலைவருக்கு அமைச்சரவையின் ஆலோசனை. அதுதான் 74. குடியரசுத் தலைவருக்கு அமைச்சரவையின் ஆலோசனை, அதாவது அட்வைஸ் ஆஃப் பிரசிடென்ட். அட்வைஸ் ஆஃப் பிரசிடென்ட் பை அட்வைஸ் ஆஃப் பிரசிடென்ட் பை மினிஸ்ட்ரி, கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர் அப்படின்னு வேணா வச்சுக்கோங்க. அட்வைஸ் ஆஃப் பிரசிடென்ட் பை கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ். $74 163, அதாவது 74னா குடியரசுத் தலைவருக்கு அமைச்சரவையோட ஆலோசனை, 163னா ஆளுநருக்கு அமைச்சரவையின் ஆலோசனை. அட்வைஸ் ஆஃப் கவர்னர் பை கவுன்சில் ஆஃப் மினிஸ்ட்ரி, ஸ்டேட் கவர்மெண்ட்டில் அப்படியே. அடுத்தது 75 164. 75 164. இது என்னது? மினிஸ்டர். 75ங்கிறது சென்ட்ரல் மினிஸ்டருக்கான ஆர்டிகல்ஸ். சென்ட்ரல் மினிஸ்டர்ஸ்க்கான ஆர்டிகல் லைக் வந்து சென்ட்ரல் மினிஸ்டர்ஸுடைய அப்பாயின்மெண்ட் அந்த மாதிரி எல்லாமே இதுக்குள்ளே வந்துடும். 75ங்கிறது சென்ட்ரல் மினிஸ்டருடைய ஆர்டிகல். ஸ்டேட் மினிஸ்டர்னா 164, அவ்வளோதான். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா 76 165. 76 165. அப்படிங்கிறது அட்டார்னி ஜெனரல் ஆஃப் இந்தியா. அட்டார்னி ஜெனரல் ஆஃப் இந்தியா. அட்டார்னி ஜெனரல் அப்படிங்கிறவர் யாருன்னா இந்தியன் கவர்மெண்ட்டுடைய வழக்கறிஞரை பற்றி பேசுகிறது அட்டார்னி ஜெனரல். 76ங்கிறது அட்டார்னி ஜெனரல், 165ங்கிறது அட்வொகேட் ஜெனரல். ஆர்டிக்கல் 77 166. 77 166 இது வந்து அதே தான் பாருங்கள், அதே 77 66 அப்படியே குறைஞ்சிருச்சா. அடுத்த ஆர்டிக்கல் 77 166. 77 என்னன்னா ஆக்டிவிட்டீஸ் ஆஃப் இந்தியன் கவர்மெண்ட், அதாவது இந்திய அரசின் நடவடிக்கைகள். 77ங்கிறது இந்திய அரசின் நடவடிக்கைகள். அதுக்கடுத்து 166 அப்படிங்கிறது மாநில அரசுடைய நடவடிக்கைகள், ஆக்டிவிட்டீஸ் ஆஃப் ஸ்டேட் கவர்மெண்ட். அவ்வளோதான். அடுத்து 78 169. 78 169 அடுத்த 2 ஆர்டிக்கல்.
இதுக்கப்புறம் என்ன பண்ணோம் அப்படின்னா இவ்வளோ நேரம் பார்த்த கான்செப்ட்டுக்கு அப்படியே ஆப்போசிட் கான்செப்ட் என்னது 78 அப்படின்னா கீழே வர்றது 8ஓட 9 பெருசாக இருக்கும், 7ஓட 1 சின்னதாக இருக்கும். அந்த ஒரு நம்பர் மட்டும் வித்தியாசமாக வரும். ஒரு 2-3 கொஞ்சம் கான்செப்ட் இடிக்கிற மாதிரி வரும், அதுக்கப்புறம் வந்து ஆப்போசிட் கான்செப்ட் உள்ள என்றாகும். அது மட்டும் பார்த்துக்கோங்க. 78 169 அடுத்தது. ஓகேவா? 78ங்கிறது டியூட்டிஸ் ஆஃப் பிரைம் மினிஸ்டர். டியூட்டிஸ் ஆஃப் பிரைம் மினிஸ்டர், பிரதமரின் கடமைகள். ஓகேவா? 169னா முதலமைச்சரோட கடமைகள், டியூட்டிஸ் ஆஃப் சீஃப் மினிஸ்டர். அதுக்கடுத்து 79 168 இது வந்து பழைய கான்செப்ட். 79 168 79னா என்னன்னா ஸ்ட்ரக்சர் ஆஃப் பார்லிமெண்ட். ஸ்ட்ரக்சர் ஆஃப் பார்லிமெண்ட், நாடாளுமன்றத்தின் அமைப்பு. நாடாளுமன்றத்தின் அமைப்பை பற்றி பேசுகிறது 79. இந்தியாவை பொறுத்த வரைக்கும் பார்லிமெண்ட்னா என்னது? பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா, லோக்சபா, ராஜ்யசபா, இது மூணும் சேர்ந்தது தான் பார்லிமெண்ட். அவ்வளோதான். அதுதான் 79 ஆர்டிகல். பார்லிமெண்ட்டுடைய ஸ்ட்ரக்சர் ஆஃப் பார்லிமெண்ட் அப்படின்னா 79 நாடாளுமன்றத்தோட அமைப்பு. 168னா ஸ்ட்ரக்சர் ஆஃப் அசம்பிளி. அசம்பிளினா மாநிலத்துடைய சட்டமன்றத்தோட அமைப்பு, மாநில சட்டமன்ற அமைப்பு. அடுத்தது 80 169. 80 169 இப்போ என்னன்னா நம்பர்ஸ் இன்க்ரீஸ் பண்ணிட்டே வாங்க. 80 அப்படின்னா 169 வந்துருச்சா? அடுத்தது 81 170, 82 171, 83 அப்படியே அடுத்தடுத்த நம்பராக போகிற மாதிரி வரும். 80 60 இந்த இதில் இருந்தே பாருங்கள், மேலேருந்தே அப்படி தான் இருக்குது. 78 169லேருந்தே இந்த கான்செப்ட் தான் வருது. இப்போ வந்து 80 169னா 80னா ஸ்ட்ரக்சர் ஆஃப் ராஜ்யசபா. 80னா ஸ்ட்ரக்சர் ஆஃப் ராஜ்யசபா. சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் ஸ்ட்ரக்சர் ஆஃப் ராஜ்யசபா, மாநிலங்களவையுடைய அமைப்பை பற்றி பேசுகிறது. மாநிலங்களவை அமைப்புனா ஆர்டிகல் 80. இதுவே 169னா ரெண்டு இடத்துல வரும், நிறைய கான்செப்ட் ஒரே ஆர்டிக்கலில் கூட வரும். 169 முக்கியமாக 169 இதுக்கு தான் இப்போ சொல்ல போகிறது. இப்போது தமிழ்நாட்டில்னு பார்க்கும்போது ஒரே ஒரு அவை மட்டும்தான் இருக்குது, மேலவை கீழவை அப்படின்ட்டு இருக்கு இல்லையா? அதாவது ஹையர் ஹவுஸும் லோயர் ஹவுஸுன்னு ரெண்டு இருக்கும் காமனாக ஸ்டேட்ஸில். பட் எல்லா ஸ்டேட்ஸ்லையும் இருக்கான்னா 6 ஸ்டேட்டில் மட்டும்தான் ஹையர் ஹவுஸு லோயர் ஹவுஸுன்னு ரெண்டு இருக்குது. ஆனால் தமிழ்நாட்டில் வந்து ஒன்று தான் இருக்கும், லோயர் ஹவுஸ் மட்டும்தான் இருக்குது. அந்த லோயர் ஹவுஸ்க்கு பேர் தான் அசம்பிளின்னு சொல்லுவோம். ஹையரில் இருக்கிறதுக்கு பேர் என்ன சொல்லுவோம்னா அதாவது என்னது
இது அசம்பிளி அப்படின்னா அது கவுன்சில்னு சொல்லுவோம். இது லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி, மேலவை அப்படிங்கிறது லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில். ஓகேவா? ஸ்டேட்ஸில் இருக்கிற லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில் வந்து என்ன சொல்கிறது, அபாலிஷ் ஆர் கிரியேட். புரியுதா? இந்த ரெண்டுக்குமே யூஸ் ஆகிற ஆர்டிகல் 169. அதாவது என்ன அப்படின்னா சிம்பிளாக எழுதிக்கோங்க. 80ங்கிறது ராஜ்யசபாவோடைய ஸ்ட்ரக்சர். அதே மாதிரி 169ங்கிறது ஸ்டேட்டில் இருக்கிற ராஜ்யசபா மாதிரி ஒன்று இருக்குல்ல, லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில், அதோட ஸ்ட்ரக்சர். அவ்வளோதான். மாநிலங்களில் சட்ட மேலவை உருவாக்கம் மற்றும் ஒழிப்பு. மாநிலங்களில் சட்ட மேலவையுடைய அமைப்பு. ஸ்ட்ரக்சர் ஆஃப் லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில்னு போட்டுக்கோங்க. ஸ்ட்ரக்சர் ஆஃப் லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில் 169. 80ங்கிறது ஸ்ட்ரக்சர் ஆஃப் ராஜ்யசபா. அதுக்கடுத்து 81 170. 81 170. 81 170. இப்போ 80 169 ஆப்போசிட் இது. அது ராஜ்யசபானா இது லோக்சபா. புரியுதா? அது ராஜ்யசபானா இது லோக்சபா. அதில் கான்ஸ்டியூயன்ட், அதாவது லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில்னா இதில் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி. புரியுதா? அங்கே வந்து சட்ட மேலவை பற்றி பேசுதுன்னா இங்கே சட்டப்பேரவை பற்றி பேசுது. கீழவையை சட்டப்பேரவைன்னு சொல்லுவாங்க. தனியாக இருந்துச்சுன்னா சட்டப்பேரவைன்னு சொல்லுவாங்க. 2 இருந்துச்சுன்னா கீழவைன்னு சொல்லுவாங்க. அடுத்த ஆர்டிகல் 82 171. லோக்சபாவோட சீட் அலோகேஷன் பற்றி பேசுறது. அலோகேஷன் ஆஃப் சீட்ஸ் டு லோக்சபா. அதாவது மக்களவைக்கு 82 சொல்கிறேன். மக்களவைக்கு மக்களவைக்கான நபர்களை தெரிவு செய்தல், அதாவது தொகுதியை வந்து சரி செய்யுது. மக்களவைக்கான தொகுதியை சரி செய்யுது. அதே மாதிரி இங்கே அப்படியே ஆப்போசிட்டு ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சிலில் ஸ்ட்ரென்த்தை வந்து டீல் பண்ணுறது. அதாவது அந்த மெம்பரோட ஸ்ட்ரென்த்து, லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சிலுடைய ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சிலுடைய மெம்பர்ஸோட ஸ்ட்ரென்த்தை வந்து டீல் பண்ணுறது. அதாவது மேலவையுடைய சட்டமன்ற மேலவையுடைய நபர்களின் எண்ணிக்கையை முடிவு செய்கிற ஆர்டிகல் 171. அடுத்து 83 172. '83 172. '83ங்கிறது பீரியட் ஆஃப் பார்லிமெண்ட். நாடாளுமன்றத்தின் காலம்.
172ங்கிறது பீரியட் ஆஃப் அசம்பிளி, சட்டமன்றத்தின் காலம். ங்கிறது நாடாளுமன்றத்தோட காலம், 172ங்கிறது சட்டமன்றத்துடைய காலம். அதாவது இப்போ ஸ்டாலின் சட்டமன்றத்தில் சிஎம்மாக இருக்காரு அப்படின்னா அவர் எத்தனை வருஷம் சிஎம்மாக இருக்காரு, அதுதான் அவரோட காலம், சட்டமன்றத்தோட காலம், வேற ஒன்றும் கிடையாது. அதுக்கு அடுத்து 84-173. 84-173. ங்கிறதுக்கான ஆர்டிக்கலுக்கு என்ன வரும் அப்படின்னா, eligibility of a member of parliament. Eligibility of a member of parliament. அதாவது பாராளுமன்ற உறுப்பினர் ஆவதற்கான தகுதிகள் பற்றி பேசுகிறது 84. பாராளுமன்ற உறுப்பினர் ஆவதற்கான தகுதிகள் பற்றி பேசுகிற ஆர்டிக்கல் 84. எலிஜிபிலிட்டி மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட். அடுத்து 173ங்கிறது சட்டமன்ற உறுப்பினர் ஆவதற்கான தகுதிகள். எலிஜிபிலிட்டி டு மெம்பர் ஆஃப் அசம்பிளி உடைய மெம்பர். எலிஜிபிலிட்டி டு மெம்பர் ஆஃப் அசம்பிளி, அவ்வளோதான். அதுக்கடுத்து 85-174. 85-174 நம்பர்ஸ் நீங்கள் அடுத்தடுத்த நம்பர்னு வச்சுக்கிட்டாலும் சரி, இல்லை வேறு எந்த ட்ரிக் வச்சுக்கிட்டாலும் சரி, பட் இவ்வளோ தான் ட்ரிக்கு. 85-174. பார்லிமெண்ட் செஷன்ஸ் பற்றி, பார்லிமெண்ட்டுடைய செஷன்ஸ், பாராளுமன்ற கூட்டம் தொடர்பான விதி. பாராளுமன்ற கூட்டம் 85ங்கிறது. செஷன்ஸ் ஆஃப் பார்லிமெண்ட், இப்போ ஒரு பார்லிமெண்ட்டோட ஒரு கூட்டத்தை கூட்டுறது, இல்லை கலைக்கிறது, இல்லை அதை நீட்டிக்கிறது, இதுக்கான பவர்லாம் யார்கிட்ட இருக்குன்னா பிரசிடென்ட் கிட்ட தான் இருக்குது. அதாவது பார்லிமெண்ட்டோட செஷனை கூட்டுறதுக்கான கூப்பிட சொல்லி, அதாவது 2 அவையும் கூப்பிட்டு உட்கார வச்சு பேச ஆரம்பிக்கிறது வேலை பிரசிடெண்ட்டு. ஆனால் அதை என்ன சொல்லலாம் அப்படின்னா, கலைக்கிறதோ இல்லை கொஞ்ச நாளைக்கு தள்ளி வைக்கிறதோ, இந்த வேலைலாம் இவர் பார்த்துப்பார், ஸ்பீக்கர் பார்த்துப்பார். சரி, ஓகே. 85ங்கிறது செஷன்ஸ் ஆஃப் பார்லிமெண்ட். 174ங்கிறது செஷன்ஸ் ஆஃப் அசம்பிளி ஆஃப் எ ஸ்டேட், சட்டமன்ற கூட்டத்தொடர் பற்றி பேசுகிற ஆர்டிகல் 174. ஒரு மாநில சட்டமன்ற கூட்டத்தை பற்றி பேசுகிறது 174. (86-175) அதாவது குடியரசுத் தலைவர் பாராளுமன்றத்தில் பேசுவதற்கான அதிகாரம் தான் 86. குடியரசுத் தலைவர் பாராளுமன்றத்தில் பேசுவதற்கான அதிகாரம் ஆர்டிகல் 86. குடியரசுத் தலைவர் பாராளுமன்றத்தில் பேசுவதற்கான அதிகாரம். அதாவது என்னன்னா, ரைட்ஸ் given to president to speak the parliament அப்படின்னு எழுதிக்கோங்க.
அடுத்து 175ங்கிறது அதே கான்செப்ட்டு, அசம்பிளியில் கவர்னருக்கு இருக்கிற பவர், அசம்பிளியில் பேசுகிறதுக்கான பவர் கவர்னருக்கு, அது 175. அடுத்து 87 176. ஆக்சுவலி இது நீங்கள் லைனாக படிக்கிற மாதிரி வரும். நான் ஏன் இப்படி கம்பைன் பண்ணி சொல்கிறேன்னா, ரெண்டுமே ஒன்று தான், சென்ட்ரல் கவர்மெண்ட்டும் ஸ்டேட் கவர்மெண்ட்டும். அங்கே பிரசிடென்ட்டுக்குன்னா இங்கே கவர்னருக்கு, அங்கே வந்து அட்டார்னி ஜெனரல்னால் இங்கே அட்வொகேட் ஜெனரல், அந்த மாதிரி வர்றதுனால இப்படி கம்பைன் பண்ணி சொல்கிறேன். நீங்கள் எதுவும் வேறு மாதிரி புரிஞ்சிக்காதீங்க. ஸோ இதுதான் கான்செப்ட் நான் இப்படி சொல்கிறதுக்கு. 87 176 பார்த்தாச்சு. 88 பார்த்தாச்சா? 87 என்னன்னா ஸ்பெஷல் பவர் ஆஃப் பிரசிடென்ட், ஸ்பெஷல் ரைட்ஸ் கிவன் டு தி பிரசிடென்ட்னு எழுதிக்கோங்க. ஸ்பெஷல் ரைட்ஸ் கிவன் டு த பிரசிடென்ட், அதாவது குடியரசுத் தலைவருக்கு வழங்கப்படும் சிறப்பு அதிகாரங்கள், சிறப்பு அதிகாரம், குடியரசுத் தலைவருக்கு வழங்கப்படும் சிறப்பு அதிகாரம் 87. அதுவே 176னா என்னது? ஸ்பெஷல் ரைட்ஸ் கிவன் டு கவர்னர், ஆளுநருக்கு வழங்கப்படும் சிறப்பு அதிகாரம். ரொம்ப இம்பார்ட்டண்டாக இருக்கிறது மட்டும் நான் சொல்கிறேன், ரொம்ப டீப்பாக வேண்டாம். ஒரு செட் ஆஃப் ஆர்டிக்கல் இப்போ நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன் பாருங்கள். ஒரு செட் ஆஃப் ஆர்டிக்கல் 89லேருந்து 92 வரைக்கும். இது எதை பற்றி பேசுதுன்னா, சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் ராஜ்யசபாவோட சேர்மன், டெப்டி சேர்மனை பற்றி பேசுது. ராஜ்யசபாவோட சேர்மன், டெப்டி சேர்மன், மாநிலங்களவை தலைவர் மற்றும் துணைத் தலைவர் தொடர்பான விதிகள் தான் 89 to 92. மாநிலங்களவை தலைவர், துணைத் தலைவர் தொடர்பான அவங்களோட நியமனம், அவங்களோட பதவிக்காலம், அவங்களுடைய என்னது ரிட்டையர்மெண்ட்டு எல்லாத்தையும் சேர்த்து பேசுகிறது 89 to 92. மாநிலங்களவையோட தலைவர், துணைத் தலைவர். அதே மாதிரி 178லேருந்து 181 வரைக்கும் இருக்கிற ஆர்டிக்கல் எதை பற்றி பேசுது அப்படின்னா, ஒரு ஸ்டேட் அசம்பிளியோடைய சேர்மன் அண்ட் அசிஸ்டன்ட் சேர்மன், அசிஸ்டன்ட் சேர்மனா எப்படி வேணால் எடுத்துக்கோங்க, வைஸ் சேர்மன், சாரி அசிஸ்டன்ட் சேர்மன், வைஸ் சேர்மனாக எடுத்துக்கோங்க. இவங்க அதாவது ஒரு ஸ்டேட் கவர்மெண்ட்டில் இருக்கிற அசம்பிளி, ஸ்டேட் அசம்பிளியோடைய சேர்மன் அண்ட் வைஸ் சேர்மனை பற்றி பேசுகிறது 178லேருந்து 181 வரைக்கும். அதுக்கடுத்த ஆர்டிக்கல் என்னென்னா 93லேருந்து 96 வரைக்கும். 93லேருந்து 96 வரைக்கும் சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் ராஜ்யசபாவை போன ஆர்டிக்கலில் பார்த்தோமா, இப்போ லோக்சபா 93 to 96 எதை பற்றி பேசுதுன்னா, லோக்சபாவோட சேர்மன் அண்ட் டெப்டி சேர்மன் பற்றி பேசுது. மக்களவை தலைவர் மற்றும் துணைத் தலைவர் பற்றி பேசுது 93 to 96. அதுக்கடுத்து 182லேருந்து 185ங்கிறது ஸ்டேட்டோட லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சிலோட, ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சிலோட
சேர்மன் அண்ட் டெப்டி சேர்மன் பற்றி பேசுது. புரியுதா? சட்டம் ஒரு மாநில சட்ட மேலவை தலைவர் மற்றும் துணைத் தலைவர் தொடர்பானது. மாநில சட்ட மேலவை தலைவர் மற்றும் துணைத் தலைவர் தொடர்பான ஆர்டிகல் 182 185. அடுத்து 97 186. ஓகே, எது 182 185 அந்த 3 ஆர்டிக்கலா? அந்த ஒரு நாள் அது 182 185 வரைக்கும் வந்து ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சிலோட சேர்மன் அண்ட் டெப்டி சேர்மனை பற்றி பேசுகிற ஆர்டிக்கல். ஸ்டேட் உடைய எழுதிட்டீங்களா? லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சிலோட சேர்மன் அண்ட் டெப்டி சேர்மன். $84 173. அதாவது தகுதிகள் கொடுத்துருக்காங்க. ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் ஆகணும்னா அதுக்கு என்ன தகுதி, பார்லிமெண்ட் மெம்பர் ஆகிறதுக்கான என்னெல்லாம் எலிஜிபிலிட்டி அப்படிங்கிறத சொல்லியிருப்பாங்க 84ல். 173னா ஒரு ஸ்டேட் கவர்மெண்ட்டோட அசம்பிளியில் மெம்பர் ஆகணும்னா அதுக்கு என்னெல்லாம் எலிஜிபிலிட்டி அப்படிங்கிறத சொல்லியிருப்பாங்க. ஓ ஓகே ஓகே. ஓகே, அடுத்தது 97 186 நோட் பண்ணிட்டீங்களா? 97 என்ன அப்படின்னா ராஜ்யசபா லோக்சபா இதோட ரெண்டுத்தோடைய சேர்மன் அண்டு டெப்டி சேர்மன் இருப்பாங்க இல்லையா? ராஜ்யசபா லோக்சபாவோட சேர்மன் அண்டு டெப்டி சேர்மனுடைய சேலரி அண்ட் அலோவன்சஸ் பற்றி பேசுகிற ஆர்டிகல். சேலரி அண்ட் அலோவன்சஸ் பற்றி பேசுகிற ஆர்டிகல் 97. மக்களவை மாநிலங்களவை தலைவர் மற்றும் துணைத் தலைவரின் சம்பளம் மற்றும் படிகள். மக்களவை மாநிலங்களவையுடைய தலைவர் மாநிலங்களவை தலைவர் துணைத் தலைவருடைய சம்பளம் மற்றும் படிகள் பற்றி பேசுகிறது 97. அதாவது சேலரிஸ் அண்ட் அலோவன்சஸ் ஆஃப் லோக்சபா ராஜ்யசபா சேர்மன் அண்ட் டெப்டி சேர்மன். அதுதான் 97th ஆர்டிகல். அதே கான்செப்ட் ஆர்டிகல் 186க்கு. அதே கான்செப்ட் ஆர்டிகல் 186க்கும் யூஸ் பண்ண போறீங்க. என்னது? அங்கே லோக்சபா ராஜ்யசபா மாநில மக்களவை மாநிலங்களவைனா இங்கே வந்து அசம்பிளி கவுன்சில். அசம்பிளி ஒன்று, கவுன்சில் ஒன்று. இதோட சேர்மன் அண்ட் டெப்டி சேர்மனுடைய என்னது சேலரிஸ் அண்ட் அலோவன்சஸ் பற்றி பேசுகிற ஆர்டிகல் 186. சட்டப்பேரவை சட்ட மேலவை. சட்டப்பேரவை சட்ட மேலவை தலைவர் மற்றும் துணைத் தலைவருடைய சம்பளம் மற்றும் பணிகள். அவ்வளோதான். அதுக்கடுத்து 98 187 ஆர்டிகல் 98 ஆர்டிகல் 187. 98 and 187. 98 என்னன்னா செக்ரட்டரியேட் ஆஃப் பார்லிமெண்ட். செக்ரட்டரியேட் ஆஃப் பார்லிமெண்ட் நாடாளுமன்ற செயலகம். 187ங்கிறது செக்ரட்டரியேட் ஆஃப் அசம்பிளி, ஸ்டேட் அசம்பிளி. அவ்வளோதான், சட்டமன்ற செயலகம். அதுக்கடுத்து 99 188. 99 188.
99 என்னன்னா oaths and affirmations of member of parliament. Oaths and affirmation of member of parliament. MP உடைய மத்திய அதாவது பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கான உறுதிமொழிகள், அதாவது ஓத்ஸ் அண்ட் அஃபிர்மேஷன்ஸ், பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கான உறுதிமொழிகள் 99வது ஆர்டிக்கல். 188வது ஆர்டிக்கல்னா சட்டமன்றம், ஸ்டேட் அசம்பிளியுடைய மெம்பர்ஸ்க்கான அதாவது எம்எல்ஏக்கான ஓத்ஸ் அண்ட் அஃபிர்மேஷன் உறுதிமொழிகள். அடுத்து வந்து 100 189 100ங்கிறது ஓட்டிங் ஆஃப் பார்லிமெண்ட், பாராளுமன்ற வாக்கெடுப்பு. ஓட்டிங் ஆஃப் பார்லிமெண்ட், பாராளுமன்ற வாக்கெடுப்பு. ஓட்டிங் ஆஃப் பார்லிமெண்ட்டு 100. 189னா ஓட்டிங் ஆஃப் அசம்பிளி, ஸ்டேட் அசம்பிளி, அவ்வளோதான். நாடாளுமன்ற வாக்கெடுப்பு அதாவது அல்லது பாராளுமன்ற வாக்கெடுப்பு 100. 189னா சட்டமன்ற வாக்கெடுப்பு. அடுத்தது 101 190 101 190 101 190. இது என்ன 101 என்னன்னா வேக்கண்ட் போஸ்ட் ஆஃப் எம்பி. வேக்கண்ட் போஸ்ட் ஆஃப் எம்பி அதாவது எம்பியோட பதவி வந்து காலியிடமாக இருக்கிறது. எம்பியோட பதவி காலியிடமாக இருக்கிறது 101. 190ங்கிறது எம்எல்ஏவோட பதவி வந்து காலியாக இருக்கிறது. போஸ்ட், எம்எல்ஏவோட போஸ்ட் காலியாக இருக்கிறது. வேக்கண்ட் போஸ்ட் ஆஃப் எம்எல்ஏ 190னா. அடுத்தது 102 191 102 191 102 191. 102 என்னன்னா டிஸ்குவாலிஃபிகேஷன் ஆஃப் எம்பி. டிஸ்குவாலிஃபிகேஷன் ஆஃப் எம்பி அதாவது பாராளுமன்ற உறுப்பினர் தகுதி இழப்பு. பாராளுமன்ற உறுப்பினர் தகுதி இழப்பு, டிஸ்குவாலிஃபிகேஷன் ஆஃப் எம்பி. 191ங்கிறது டிஸ்குவாலிஃபிகேஷன் ஆஃப் எம்எல்ஏ, சட்டமன்ற உறுப்பினர் தகுதி இழப்பு. அதுக்கடுத்து அடுத்து 106 195
உங்களுக்கு இம்பார்ட்டண்ட்டாக மட்டும் நான் சொல்லிடுறேன். 106, 195, 106, 195. 106னா salaries and allowances of MP. 106ங்கிறது salaries and allowances of MP. அதாவது எம்பிக்களுடைய சம்பளம் மற்றும் படி. 195 அப்படின்னா salaries and allowances of MLA. எம்எல்ஏக்களுடைய சம்பளம் மற்றும் படி 195வது ஆர்டிகல். அடுத்து ஜாயிண்ட் செஷன். 108ங்கிற ஆர்டிக்கல் வந்து பார்லிமெண்ட்டுடைய ஜாயிண்ட் செஷன், கூட்டம்னு சொல்லுவாங்க, அதை பற்றி பேசுகிறது. அடுத்தது 110 மணி பில், பண மசோதா. 110ங்கிறது பண மசோதா. 110 வந்து பார்லிமெண்ட்டில் பண மசோதா. 199ங்கிறது ஸ்டேட் கவர்மெண்ட்டில் மணி பில், பண மசோதா. 199 ஸ்டேட் கவர்மெண்ட்டில். அடுத்து வந்து 111 111. 111 என்ன அப்படின்னா பிரசிடென்ட்டுடைய கன்சென்ட் ஆஃப் பிரசிடென்ட் ஃபார் த பில். கன்சென்ட் ஆஃப் பிரசிடென்ட் ஃபார் த பில், அதாவது ஒப்புதல் கொடுக்கறது. ஒரு மசோதாவிற்கு குடியரசுத் தலைவர் ஒப்புதல் கொடுக்கறது, அதான் 111. அது அப்படியே கவர்னருக்கு வரணும் அப்படின்னா 200, ஆர்டிகல் 200. அவ்வளோதான். அடுத்து ஒரு ஸ்பெஷல் ஆர்டிக்கல் இருக்குது, 371A 371B Cன்னு J வரைக்கும் இருக்குது. அது எப்படி ரிமெம்பரில் வச்சுக்கணுங்கிறத நான் உங்களுக்கு ஒரு பேப்பரில் எழுதி ஃபோட்டோ எடுத்து போடுறேன். அதுக்கு கீழே ஒரு வாய்ஸ் போட்டு விட்டுடுறேன், அதை வச்சு நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. அது இங்கே சொன்னால் செட் ஆகாது, ஒரு வாய்ஸாக நான் போட்டு விட்டுடுறேன், அதை வச்சு யூஸ் பண்ணிக்கோங்க. இதை தாண்டி நீங்கள் ஒரு ஆர்டிக்கல் படிக்கணும் அப்படின்னா ஸ்கூல் புக்கில் கொடுத்துருப்பாங்க பார்த்தீங்களா, அந்த ஆர்டிகல்ஸை படிச்சுக்கோங்க, அவ்வளோதான். மற்றபடி நீங்கள் எதுவும் படிக்கணும்னு அவசியம் கிடையாது. இதை தாண்டி நீங்கள் படிக்கணும் அப்படின்னா 10th புக்கில் 12th புக்கிலலாம் கொடுத்துருப்பாங்க ஆர்டிக்கல், அதை மட்டும் படிச்சுக்கோங்க, போதுமானது, வேறு எதுவுமே தேவையில்லை. ப்ளஸ் வந்து பிரசிடெண்ட்டோட ஆர்டர் தெரியணும். இது வரைக்கும் இப்போ இருக்கிற ஒரு எத்தனாவது பிரசிடெண்ட் குடியரசுத் தலைவர், இதுக்கு முன்னாடி எத்தனை பிரசிடெண்ட் இருக்காங்க, யார் யார் எப்போ இருந்தாங்கிற ஆர்டர் கண்டிப்பாக தெரியணும். வருஷம் தேவையில்லை, ஆனால் ஆர்டர் தெரியணும். அதே மாதிரி பிரைம் மினிஸ்டருக்கு ஆர்டர் தெரியணும். முக்கியமான பர்சன்ஸ்க்கெலாம் ஆர்டர் நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். தமிழ்நாட்டில் ஃபர்ஸ்ட்டு கவர்னர் யார், தமிழ்நாட்டுடைய ஃபஸ்ட்டு சீஃப் மினிஸ்டர் யார், தமிழ்நாட்டுடைய ஒவ்வொன்றுத்துக்கும் ஃபஸ்ட்டு யார், ப்ரெசண்ட் யார், அதெல்லாம் நம்ம படித்து வச்சுக்கணும். இந்த மாதிரி நிறைய விஷயம் இருக்குது. ஸோ ஆர்டிக்கல் புரிஞ்சதா? நல்லா இருக்கா?